இருக்காது. அந்த பிள்ளைக்காகவே சாப்பிடுவாங்க. இதுவரைக்கும் சாப்பிட்டத விட கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா சாப்பிடுவாங்க. வேண்டாத வுட்டுருவாங்க. எதுக்குன்னா, அந்த குழந்தைக்கு நல்லா வளரணும். அந்த குழந்தை பரிபூர்ணமா இருக்கணும். அப்படின்னு ஸ்பெஷல் கேர் குடுக்குறாங்களோ, அதே மாரி இன்றைய ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தாயினும் மேலாய், ஒரு தாய் தன் பிள்ளையாக எவ்வளவு அவ தன்னை பிரதிஷ்டையோடு காத்துக்கொண்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கிறாளோ, அதேபோல நான் உங்கள் மேல எப்படி இருப்பேன்? ஒரு கரிசனையாய் இருப்பேன். உங்கள் மேல நோக்கமாய் இருப்பேன். உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் என்னை இந்த மாதத்துல என்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஏற்கனவே சிலுவையில பாருங்க ஒரு தாயின் அன்போடு கூட தேவன் கல்வாரியின் அன்பை நமக்கு காண்பித்து, அவர் மரித்து, பாடுகளை ஏற்று மரித்து, உயிரோடு எழுந்து இன்னைக்கும் ஆவியான தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இந்த தாய் அந்த குழந்தைக்காக எப்படி கம்ஃபர்ட்டான உணவு சாப்பிடுறாங்க, அதுக்கு ஏத்தது போல தன்னை நடத்திக் கொள்ளுகிறாங்க. அது மாதிரி நான் உங்களை